முருகனின் திருவருள். ஒரு தெய்வீக கதை. ஒரு அழகிய கிராமத்தில் முருகபக்தரான கதிரவனும் அவரது மனைவி வள்ளியும் வசித்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் இருந்தனர். அவர்கள் இல்லத்தில் செல்வம் நிறைந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு மழலைச் செல்வம் இல்லை. பழனி ஆண்டவனிடம் பிரார்த்தனை. ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத் திருநாளில் கதிரவனும் வள்ளியும் பழனிமலைக்குச் சென்று முருகனை வழிபடுவார்கள். ஒருமுறை வள்ளி கண்ணீர் மல்க, முருகா, அடுத்த முறை நான் உன்னை தரிசிக்க வரும்போது உன் வடிவிலேயே ஒரு குழந்தையை என் கைகளில் சுமந்து வர வேண்டும் என்று மனமுருகி வேண்டினாள். அவர்களது உண்மையான பக்தியைக் கண்டு மனமிறங்கிய முருகப்பெருமான் ஒரு லீலையை நிகழ்த்த திட்டமிட்டார். முருகனின் வருகை. அன்று மாலை கதிரவனும் வள்ளியும் தங்கள் குடிலின் முன்னால் அமர்ந்து முருகனை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். முதல் படத்தில் உள்ளது போல. அப்போது ஒரு சிறுவன் குடிலின் வாசலில் வந்து நின்றான். அந்த சிறுவன் தெய்வீக களை பொருந்திய முகத்துடனும் தலையில் மயிலிறகுடனும் கையில் ஒரு சிறு வேலுடனும் காட்சியளித்தான். வள்ளி அந்த சிறுவனை கண்டதும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பால் ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டாள். யாரப்பா நீ? உன் பெற்றோர் எங்கே? என்று கேட்டாள். அந்த சிறுவன் புன்னகைத்துவிட்டு, எனக்கு நீங்கள்தான் அம்மா அப்பா என்று கூறிவிட்டு வள்ளியின் நெற்றியில் திருநீறு அணிவித்தான். இரண்டாவது படத்தில் உள்ளது போல. அந்த நொடி வள்ளிக்கும் கதிரவனுக்கும் ஒரு மின்கசிவு போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த சிறுவன் அருகே ஒரு அழகான மயில் தோகை விரித்து நின்று கொண்டிருந்தது. குழந்தை வரம். சிறுவன் தன் கையால் ஒரு கனியை வள்ளியிடம் கொடுத்து, இதை உண்ணுங்கள், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்து போனான். அவர்கள் திகைத்து நிற்கும்போது வானத்தில் ஒரு மின்னல் வெட்டியது. அங்கு வந்தது வேறு யாருமல்ல, அந்த பழனி ஆண்டவனே என்று அவர்கள் உணர்ந்து மெய்சிலிர்த்தனர். மகிழ்ச்சியான முடிவு. சில காலத்திலேயே வள்ளி கருவுற்றாள். அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்கு சென்றபோது